வெல்கம் டு மொழிஸ் கிச்சன். கார முட்டை ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். முட்டையை பிளெயினாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி மசாலா பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் சிறிதளவு, உளுத்தம் பருப்பு சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்ச முட்டை. 4 முட்டை எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். 4 முட்டைக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டா போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசாலால. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை மேலெல்லாம் காரம் படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான கார முட்டை தயார். ரொம்ப குயிக்காக இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நம்மளோட எம்மியான கார முட்டை தயார். இந்த குயிக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மொழிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.